அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய நூலிலேயுடைய கலந்துரையாடல் இன்றைக்கு "விஷக்கிணறு" அப்படிங்கிற இந்த நாவல். இதோட நாவல் வடிவம் அப்படிங்கிறதே கொஞ்சம் வேறுபட்ட நிலையில தான் இருக்கும். அது குறித்து நம்ம மதியழகன் சார் இன்னும் கொஞ்ச நேரத்தில பேசுவாங்க. அதற்கு முன்பாக அ சுனில் கிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய குறுங்கதைக்கு பயிற்றுனராக வந்தவர். நெறைய எழுதிக் கொண்டே இருப்பவர். நீங்க அவருடைய கட்டுரைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சமகாலத்துல இருக்கக்கூடிய மொழி சம்மந்தமாக இருக்கட்டும், அல்லது சமகால இலக்கியம் சம்மந்தமா இருக்கட்டும், அவர் நெறைய எழுதிட்டே இருக்காரு. அத நாங்க அவ்வப்போது உங்களுக்கும் குழுவுல பகிர்றோம். இன்றைக்கு நம்முடைய நூலிலை அப்படிங்கிற குழு என்ன அப்படின்னா, இயலிலிருந்து அதாவது இயல்ல பார்த்தீங்கன்னா, வெண்பலகை அப்படின்ற சிறுகதை குழு இருக்கும். அதிலிருந்து ஒரு 2 ஆண்டு காலங்கள் தொடர்ந்து எழுதி, எழுதி, எழுதி அ அடுத்து புத்தகம் எழுதக்கூடிய ஆற்றல் மிகுந்தவர்கள் நூலிலை அப்படின்ற ஒரு குழுவுக்கு வருவாங்க. அவங்களுக்கு வாரம், வாரம் வகுப்புகள் வியாழக்கிழமையில நடைபெறும். இப்ப கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா, நாங்க தொடர்ந்து குறுங்கதைகளை வாசிச்சோம். அதுக்கு பிறகு குறுங்கதைகள எழுதுனாங்க. அதுக்கப்புறம் குறுங்கதைகள எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பயிற்றுவிச்சாங்க சுனில் கிருஷ்ணன் சார். அதுக்கப்புறம் நாங்க எழுதிய குறுங்கதைகள்ல எதெல்லாம் தேறுது, தேறல, எதெல்லாம் மாத்தணும் அப்படிங்கிறதையும், அ பலவீனங்களையும் சொன்னாங்க. இப்படி ஒரு ப்ராசஸ் ஒரு 6 மாத காலங்கள் போகும். இதுல வாசிப்பு இருக்கும், எழுத்து இருக்கும், பயிற்சி இருக்கும், கலந்துரையாடல் இருக்கும். அதுக்கு பிறகு திறனாய்வு நாங்க செய்றது எப்படி அப்படின்றதையும் தெரிஞ்சு கொண்டோம். அதன் அடிப்படையில அ இப்பொழுது நாவலுக்கு முக்கியத்துவம் குடுத்திருக்கிறதுனால, வாரம் வியாழக்கிழமைகள்ல நாவலை நாம முன்னெடுக்க போறோம். இது நூலிலை குழு இப்ப தொடங்கியிருக்காங்க. இப்ப மதியழகன் சார் எல்லாம் ஒரு நாவல் குழுவிலயும் இருக்காங்க. வியாழக்கிழமை நீங்க தயவுசெய்து 8லிருந்து 9 அந்த நேரம். நீங்க நேரத்த ஒதுக்கி வச்சுக்கங்க. நாவல் குழுவிலிருந்து நெறைய பேர் இங்க இணைஞ்சிருக்கீங்க. அதுக்காக நான் சொல்றேன். நீங்களும் மூவாவை கடந்து இப்போ 2, 3 ஆண்டுகள்ல வந்த குறு நாவல்கள் எடுங்க. நெறைய பெரிய, பெரிய நாவல்கள் இல்லாம குறு நாவல்கள் இருக்கும். அந்த குறு நாவல்கள நீங்க எடுத்து, நீங்க திறனாய்வு அடிப்படையில இல்லன்னா கூட, அத வாசிக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? அதனுடைய வாசக பார்வையா கூட இருக்கலாம். கலந்துரையாடல்ல முன்வைக்கலாம். எதெல்லாம் உங்களுக்கு புரியலன்றது மாதிரி கூட சொல்லலாம். அ அது ஒரு கலந்துரையாடல் தான். அந்த மாதிரி நீங்க ரொம்ப இலகுவாகவே செய்யலாம். இன்னைக்கு ஒரு நல்ல உதாரணம் மதி சாரோடது இருக்கும், அப்படின்னு நான் நெனைக்கிறேன். அ அதே வேளையில மதி சார பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இயலுக்கு அவர் ரொம்ப ரொம்ப புதியவர். ஆனாலும் ஒரு 2 ஆண்டுகள்ல அவருடைய தூரம் ரொம்ப பெரிய தூரம் அப்படின்னு சொல்லலாம். அ எட்டிப் பிடிக்கிற தூரமே இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, அவ்வளவு வாசிச்சு தீவிரம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, உண்மையிலேயே அவர் தீவிரமாக வாசிக்கக்கூடியவர். தீவிரமா எழுதுறவரு. அ அதாவது ஒரு புத்தகத்த சொன்னா உடனே வாங்கி வாசிச்சு, அதுக்காக நேரத்த மெனக்கெட்டு வரக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தன்னை ரொம்ப சீக்கிரமாக வளர்த்துக் கொண்டவர் அப்படின்னும்போது, மதி சார் மேல எங்க எல்லாருக்குமே எப்போதுமே ஒரு பெரிய ஒரு மரியாதை இருக்கும். அந்த வகையில மதி சார் அவர்களை நாங்கள் அழைக்கின்றோம். வாங்க மதி சார். இன்றைக்கு விஷக்கிணறு அத பத்தி பேசப் போறாங்க. அன்பு வணக்கம் அனைவருக்கும். இந்த இந்த குறுநாவல் திறனாய்வுக்கு என்னை உட்படுத்திய இந்த பாதையில என்னைய வழிகாட்டிய பொன் இயலு, அப்புறம் டாக்டர் சுனில் கிருஷ்ணன், சுரேஷ், தம்பி சுரேஷ், இவங்க எல்லாத்துக்கும் இந்த வேலையில நான் மிக்க நன்றி சொல்லிக்கிறேன். அவங்க கொடுத்த வழிகாட்டல் படி தான் இன்று இந்த திறனாய்வை நான் செய்யலான்னு இருக்கேன். ஓகே. ஸோ இந்த கதையை நான் எனது பார்வையில நான் இந்த திறனாய்வு செய்திருக்கேன். மேபி நீங்க ஒரு சிலர் இந்த கதையை நீங்க படித்திருந்தால் உங்களுக்கு ஒரு சில பார்வைகள் மாறுபட்டிருக்கும். சரிங்களா? ஆக இது எனது பார்வையில இது எப்படி அமைஞ்சிருக்குது சிறுகதைன்னு சொல்லிட்டு பேசதான் இன்னைக்கு நம்ம எல்லாம் சந்திச்சிருக்கோம். ஓகே. ஸ்லைடு ஆரம்பிச்சிடலாம். சரி, குறுநாவல் திறனாய்வு விஷக்கிணறு. இந்த குறுநாவல் 36 பக்கங்கள் கொண்டது. விஷக்கிணறு அது பேர் டாக்டர் சுனில் கிருஷ்ணன் இந்த புத்தகத்தை விஷக்கிணறு மற்றும் பிற கதைகள் என்று எழுதியிருக்காரு. நீங்க படத்துல பார்க்கறது தான் டாக்டர் சுனில் கிருஷ்ணன். அண்மையில நேரடியா சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைச்சது. மிகவும் இனிமையானவர். அப்படியே அறிவு அப்படியே ஒழுகி ஊறுது. அப்படி அந்த அவர் பேசுற இடமே அப்படியே அறிவு அப்படியே மிதக்குது. எனக்கு நானு பேசுறதோட நிறைய கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் அவர் பேசுறத. அந்த அளவுக்கு ஒரு ஆழம், அந்த அளவுக்கு ஒரு தெளிவு. நம்ம மலேசிய சிறுகதைகளை பத்தி பேசினாரு. மலேசியர் இந்த இலக்கிய உலகம் எப்படி இயங்கிக்கிட்டு இருக்குன்னு அவ்வளவு துல்லியமா பேசினாரு. நமக்கு தெரியாத சில விஷயங்களை கூட அவர் சொன்னாரு. சில விஷயங்கள் வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்ப புத்தகம் புத்தகம் ஏன் நம்ம எழுத்தாளர் புத்தகம் போடணும், ஏன் புத்தகம் நம்மளுக்கு தேவை, இது ஒரு அங்கீகாரமா, ஏன் நீ ஒரு எழுத்தாளர், நீ புத்தகத்தை எழுதணும், ஒரு பிரசுரிக்கணும்ட்டு பல விஷயங்களை பேசினார்.
எனக்கும் ஒரு சில ஐயப்பாடுகள் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் தெளிவு கிடைச்சது அவர்கிட்ட இருந்து. ஓகே. அப்புறம் சரி, அடுத்த பக்கம் போலாம். இந்த டாக்டர் சுனில் கிருஷ்ணன் வந்து நம்ம வந்து அவர் கொஞ்சம் வேக வேகமா நான் போயிடுறேன். ஏன்னா நம்ம 9 மணிக்கு முடிக்கலான்ட்டு ஒரு ஐடியா. இவர் வந்து பொன் சொல்லிட்டாங்க. எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், விமர்சகர், கட்டுரையாளர், தமிழ் மொழி புனைக்கதைகளின் பதிப்பாசிரியர். இவர் ஒரு ஹெர்ப்ஸ் மெடிசன் டாக்டர். இவர் வந்து காரைக்குடியில் இவரை சந்திச்சேன். இவருக்கு பாருங்க ஒரு சில விருதுகள்லாம் அங்கே நாங்கள் போட்டிருக்கேன். ஏன்னா இது வந்து அவருக்கு சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன். 2018 வந்து கனையாழி அசோகமித்ரன் குறுநாவல் பரிசு, பேசும் பூனை என்ற குறுநாவலுக்கு அது காத்திருக்கேன். அது இன்னும் கிடைக்கல கண்ணில் ஒன்றும். 2018 வந்து இளம் எழுத்தாளர்களுக்கான சாகித்ய அகாடமி புரஸ்கார் விருது, அம்பு படுக்கை என்ற சிறுகதை தொகுப்புக்கு அவருக்கு கிடைச்சது. 2020 வந்து நாசு, அது ஃபுல் இது தெரியல, எக்ரானிமா இருக்கு, சிறுகதை பரிசு. எப்போதும் முடிவிலே இன்பம் என்ற சிறுகதைக்கு இன்னும் நிறைய இருந்துச்சு, கொஞ்சம் மட்டும் நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஆக இந்த இந்த எழுத்தாளர் எழுதுதான் இந்த விஷக்கிணறு. சரி, இந்த கதையில வந்து நம்ம வந்து உள்ளுக்கு போறவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நீங்க எதை கவனிக்கணும்னா குறியீடுகள் கவனிக்கணும். குறியீடுகள் வந்து உங்களுக்கு ரொம்ப இந்த கதையை வந்து புரிந்து கொள்றதுக்கு மிகவும் உதவி செய்யும். நானே வந்து அந்த குறியீடுகளை வந்து நான் வந்து தேடினேன். இந்த கதையை வந்து நான் 4-5 தடவை படிச்சேன். எப்படி புரிஞ்சுக்குதுன்னு பார்க்கக்குள்ளதான் குறியீடுகள் வச்சு நான் கண்டுபிடிச்சேன். அதை நான் உங்களுக்கு வந்து புரிந்து கொள்ள இலகுவா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க அதை பார்த்தீங்களா உங்களுக்கு ஒன்றும் புரியும். ஆக நான் கதையை சொல்லக்குள்ள, இந்த கதையை சுருக்கத்தை நம்ம பேசக்குள்ள வந்து அந்த குறியீடுகளை நீங்க கவனிச்சுக்கணும். கவனிச்சா கொஞ்சம் ஈஸியா, கொஞ்சம் சுலபமா கொஞ்சம் புரிஞ்சிடும். சரி, ஸ்லைட்டு என் கண்ணு முன்னுக்கு இல்லை. திவ்யாமா, சரி. இந்த இந்த கதை வந்து 3 தளங்களாக பயணிக்குது. 36 பக்கங்கள் கொண்ட இந்த கதை வந்து 3 தளங்களை கொண்டது. அதனாலதான் ஒரு சின்ன ஒரு சிக்கல். ஏன் நம்ம வந்து மலேசியால தமிழ் மல்லா இந்த முக்கிய மல்லாவாத்தியில இருக்கும், இதை நான் திடீர்னு ஆழ்கிணறு விழுந்திருக்கோம் ஒரு கேள்வி எனக்கு வந்துச்சு. அதனால திரும்ப அப்புறம் எங்கன்னு பார்த்தா இது என்னது, நம்ம 2ஆம் உலக போர்ல இருக்குமேன்ட்டு நான் திரும்ப படிச்சேன். அதுதான் அந்த குறியீடுகளை வந்து நம்ம கண்டுபிடிச்சு போகக்கூடாது. இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்கும். சரி, அடுத்த ஸ்லைட்மா. ஓகே, இதுதான் கதை சுருக்கம். 3 தளங்கள் சொன்னேன். முதல் தளத்தை வந்து நம்ம கொஞ்சம் பார்ப்போமே. சரிங்களா? இந்த இந்த கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா வந்து மல்லாவத்தி மலை, ஸ்லாங்கூர்ல. ஓகே, அங்க ஆரம்பிக்குது. இது வந்து நவீன், மீனா, கணவன் மனைவி நவீன், மீனா. அவங்களுக்கு 2 பிள்ளைங்க, ஹரிஷ், பிரியா வந்து அவங்களோட பிள்ளைங்க. சரிங்களா? இந்த நவீனோட அப்பா தான், சாரி மன்னிக்கணும், மீனாவோட அப்பா தான் வந்து இந்த தளம் ஒன்றான கதாநாயகன். மீனாவோட அப்பா தான் கதாநாயகன். சரி, இந்த கதாநாயகன் வந்து இவங்க வந்து தமிழ்நாடு தான். இங்கேருந்து இந்த கதை எங்க ஆரம்பிக்கிறதுனா மல்லாவத்தி மலையில ஆரம்பிக்குது. என்னது, இந்த கதாநாயகனின் மனைவி, அதாவது மீனாவோட அம்மா வந்து உண்ணாமலை, அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. தற்கொலை பண்ணி இறந்துடுறாங்க. தற்கொலை பண்ணி இறந்தனால கதாநாயகர்களுக்கு வந்து முக்கிய கதாபாத்திரத்துக்கு வந்து ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாரு. பாருங்க, நான் ஒரு சில வார்த்தைகள் அந்த குறியீடு நீங்க பக்கத்துல பார்த்தா நீங்க பார்க்கலாம். இந்த ஏன் இந்த விஷக்கிணறுன்னு இந்த பேரு வந்துச்சு, விஷக்கிணறு என்று அங்க நீங்க லிங்க் பண்ணிக்கணும். அப்போ ஒன்று உங்களுக்கு இலகுவா இருக்கும். கிணறு என்பது ஆழம். நம்ம உடல்ல நம்ம ஆழம்னு சொன்னா நம்ம எது ஆழமா நம்ம சொல்லுவோம், ஆழ்ந்த சிந்தனை, ஆழ் மனம். சரிங்களா? ஒரு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி இதுல நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. சரிங்களா? அங்க மன அழுத்தம் காரணமாக மீனா என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, சரி அப்பாவை வந்து மலேசியாவுக்கு கூட்டு போட்டு சுத்தி பார்க்க கூட்டிட்டு வராங்க குடும்பத்தோட. சரிங்களா? சரி, இந்த கதாநாயகங்களுக்கு என்ன சிக்கல்னா வந்து மருமகன் கூட ஆகாது. ஏன் ஆகாது, ஏன் பேச மாட்டாருன்னா, சாதி விட்டு சாதி தன் மக வந்து திருமணம் பண்ணிடுறாங்க. ஏன் இதை நான் அழுத்தமா சொல்றேன்னா, இதெல்லாம் சமூகவியல் பார்வையில நம்ம திறன் ஆய்வுல முன் வைக்கக்குள்ள இதெல்லாம் நம்ம திரும்ப பார்ப்போம். சரிங்களா? சாதி விட்டு இன்னொன்னு மலேசியா மாப்பிள்ள வருது. இதனால வந்து மாமனாரும் மருமகனும் பேசிக்கிறது, அவங்களுக்குள்ள ஒரு நல்ல உறவு இல்லை. சரி, மல்லாவத்தி மலையில போனோடனே என்னன்னா வந்து அதை சித்தரிக்கிறாங்க. குரங்குகள் நிறைய இருக்குன்ட்டு. சரி, இந்த குரங்குகளை வந்து நான் வந்து அங்க போல் பண்ணியிருப்பேன். இதேதான் பிறகு நான் குறியீட்டுல பார்ப்போம். சரிங்களா? நிறைய குரங்குகள், ஒண்ணு தோள்பட்டையில உட்காந்துக்குது, ஒண்ணு வந்து உணவை பிடிக்கிட்டு போகுது, தொல்லையா இருக்கு, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அப்ப இந்த குரங்குகள்லாம் பார்த்தோன்னே கதாநாயகனுக்கு வந்து தான் செய்த வேலை, தன்னோட தொழில், முன்பு என்ன வேலையாதான்னு ஒரு சில நினைவுகள் போகுது. பாருங்க, குறியீடு ஆழ்கிணறு, ஒரு சிந்தனைக்கு போறாரு.
அந்த குறியீடை நீங்க கவனிச்சுட்டு வரணும். சரிங்களா? அவரு என்ன வேலை செஞ்சாரு? கிணறு வெட்டுறது. கிணறு வெட்டுறது தான் அவரோட வேலை. அவரு பல விஷயங்கள் அந்த கிணறு தோண்டுறதுக்காக அந்த மண்ண தோண்டக்குள்ள பல சம்பவங்கள் அவரு பல உடல்கள் இறந்து அழுகி போய் எலும்பு கூடுகள் நெறைய அவரோட அனுபவத்துல அவரு பார்க்குறாரு. இதெல்லாம் வந்து சரி கிணறு ஒரு 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 நீரை நீரை போய் சென்று அடையக்குள்ள கிணறுன்னா நம்மளுக்கு தெரியும். அடையக்குள்ள சரிங்களா? என்னென்ன விஷயங்கள்லாம் கடந்து வர வேண்டியிருக்குன்ட்டு. சரிங்களா? அந்த அனுபவங்கள் எல்லாம் அவரை கொடூரமா ஒரு 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 சூழ்நிலைக்கு அவர் கொண்டு வருது. அங்க அந்த மெல்லாவத்தி மலையில அவருக்கு ஒரு சூழ்நிலை சரியில்லாத மாதிரி இருக்கு அவருக்கு அது. சரிங்களா? அந்த மலையிலேயே ஒரு அருங்காட்சியகம் இருக்கு. ஒரு மியூசியம் அது. அங்க வந்து உள்ளுக்கு போறாரு. உள்ளுக்கு போய் சுத்தி பார்த்துட்டுக்குள்ள அங்க ஒரு கிணறான படம் இருக்கு. பாருங்க தலைப்புக்கு குறியீடா நான் சொல்றேன். சரிங்களா? ஒரு கிணறு. அந்த கிணற பார்த்தோன்னா தனது வேலையை அவருக்கு பார்க்க இவரும் கிணறு தோன்றுவது தானே முன்பு. சரிங்களா? அங்க எங்க லிங்க் ஆகுது பாருங்க. அதை பார்த்தோன்னே இது கிணறு என்னது? பூகிஸ் மன்னர்கள். ஓகே, பூகிஸ் மன்னர்கள் வந்து தனது விரோதிகளை எனிமி சொல்லுவாங்களா தண்டிக்க இந்த விஷக்கிணறை வந்து செய்திருக்காங்க. இந்த விஷக்கிணறுகளுக்கு என்ன பண்றாங்க? விஷ செடிகளை வந்து வளர்க்குறாங்க. விஷ செடிகளை வளர்த்து தவறு செய்றவங்களை வந்து அங்க உள்ளுக்கு போட்டுருவாங்க. அந்த விஷம் எல்லாம் கலந்த அந்த செடி தான் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா கொல்லுது. ஒரு பெரிய ஒரு தண்டனையா இருக்கு. இது வந்து இந்த விஷக்கிணறு. சரிங்களா? ஓகே, ஒரு மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த 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 யூகிஸ் மன்னர்களோட இந்த விஷக்கிணறு. சரிங்களா? இந்த விஷ செடிகளின் சாறு அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? உண்ணாவின் நினைவு வந்து சரிங்களா? அவர் என்ன பண்றாரு? அவருக்கு ரொம்ப மயக்கமா இருக்கு. அதெல்லாம் பார்த்தோன்னே அவருக்கு மயக்கம் வந்தோடனே அவரை பிடிச்சு வெளியே கொண்டு வந்துடுறாங்க. ஓகே, இது ரொம்ப முக்கியமான கட்டம். அவரை பிடிச்சு வெளியே கொண்டு வரக்குள்ளதான் இரண்டாவது தளம் கொஞ்சம் லிங்க் ஆகும். இப்ப நீங்க மைண்ட்ல வச்சுக்கீங்க. சரிங்களா? சரி, நவீன் மருமகன் என்ன பண்றாரு? அவர் வந்து வெளியே கொண்டு வந்துடுறாங்க. சரிங்களா? அவர் வந்து வெளியில வந்து உட்காந்துட்டு கூட அவர் நினைவு வந்து ஆதி யுகத்துக்கு செல்லுது. பாருங்க, விஷக்கிணறு ஆழ்மனம் ஆதி யுகத்துக்கு செல்லுது. இந்த ஆதி யுகத்துல வந்து அவருக்கு வந்து எப்படின்னா அங்க வந்து மரணம் வந்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அவர் ஆழ்மன சிந்தனைகள் இதெல்லாம் வந்து சரிங்களா? அங்க மரணம் வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு. அந்த ஆதி யுகத்துல. அந்த ஆதி யுகத்த வந்து இங்க வந்து அவங்க வந்து வருணனை மூலம் வந்து டாக்டர் சொல்லியிருக்காரு. அந்த வருணனையை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் பிடிக்கும். ஆனா அழகா அமைதியா படிச்சா கண்டிப்பா புரியும். சரிங்களா? சரி. அங்க வந்து என்னன்னா தீங்கனா தீங்கனான்னு ஒரு விஷயம். என்னன்னா தீய செயல்கள் அனைத்தையும் ஓகே கடவுள் ஒரு கிணறு செய்து அங்கே உள்ளே வைத்துருவாராம். பாருங்க, விஷக்கிணறு அங்குள்ள அந்த அந்த ஆதி யுகத்துல ஒரு விஷக்கிணறு ஒரு 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 கிணறு. அதுல தீங்கன்னா அதாவது தீங்கு எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த விஷக்கிணறுல வச்சோம்னால அது விஷக்கிணறு ஆச்சு. ஏன்னா உங்களுக்கு தீங்கான விஷயங்கள்லாம் இருக்குல்ல. சரிங்களா? மூகிஸ் காலம் வருது. இப்ப அந்த ஆதி யுக காலத்துல பாருங்க திரும்பவும் அந்த கிணறு. சரிங்களா? ஓகே, அங்க யாரும் செல்லக்கூடாதுன்னு கடவுள் கட்டளையிடுறாரு. அங்குள்ள மக்களை சொல்றாரு, இந்த கிணறு உள்ளுக்கு யாரும் போவாதீங்க சொல்லி சொல்றாரு. சரிங்களா? கடவுள் வரக்குள்ள அங்க ஒரு சமூக பார்வை ஒண்ணு வருது. சரிங்களா? இருந்தும் ஒரு நாள் சிறுவர்கள் என்ன பண்றாங்க? அங்க வந்து ஒருவராக அந்த கிணத்தை சுத்தி விளையாண்டு இருக்கக்குள்ள அவங்களுக்கு ஆர்வம் எட்டி பாக்குது. ஒரு ஒரு படியா இறங்கக்குள்ள ஒரு ஒரு கல்லா வெளியே கொண்டு வராங்க. ஒரு தம்பி ஒரு கல் எடுத்து வரான், இன்னொரு ஒரு கல் எடுத்து வரான். பாருங்க, அது விஷக்கிணறு. உள்ளுக்கு வந்து தீங்கன்னா கெட்டதெல்லாம் அங்கதான் போடப்பட்டிருக்கு. இந்த பையனுக்கு வந்து இந்த கற்களை வெளியே எடுத்து வர்றதே ஒரு குறியீடு தான். தீங்குகளை மக்கள் வந்து எப்படி தன் வாழ்க்கையில ஒரு பயன்பாட்டுக்கு எடுத்துட்டு வராங்கன்னு காட்டுறாங்க. ஒரு குறியீடு. ஓகே, அங்க ஓகே சரிங்களா? கற்களை எடுத்து வருகிறார்கள். அப்புறம் உள்ளுக்கு போனோம்னா ஒண்ணொண்ணா அது படியா இருக்கு. அந்த கிணறு வந்து படிப்படியா உள்ளுக்கு போகுது. சரிங்களா? அங்க வந்து நிறைய உயிர்கள் இருக்கு. அது உயிரெல்லாம் அந்த கல்லை வச்சு அடிச்சு கொல்றானுங்க. அந்த ஆசை பாருங்க, உள்ளுக்கு எட்டி பார்க்கலாமான்னு போலான்னு ஒரு ஆசை. உள்ளுக்கு ஒரு கல்லு பொறுக்கிட்டு வரானுங்க ஒரு ஆசை. ஒரு ஒரு கல்லா எல்லாம் போறானுங்க. அங்க அப்ப கொலையும் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. மனசு பாருங்க, ஒரு நம்ம ஆசை பேராசையா மாறக்குள்ள என்னென்ன விஷயங்கள் நடக்குது பாருங்க. இதெல்லாம் புரியுதா? நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அப்ப என்ன என்ன நடக்குதுன்னா அந்த அந்த யுகத்துல திடீர்னு ஒரு நீல நிற கண்கள் கொண்ட ஒருவன் நீல நிற கண்கள் கொண்ட ஒருவன் உள்ளுக்கு நுழையிறான். அவன் போயிட்டு ஆக ஆழத்துல போயிட்டு ஒரு கல் ஒன்று எடுத்து வரான். அந்த கல் வந்து கொஞ்சம் பார்க்க வித்தியாசமா இருக்கு. கொஞ்சம் அந்த ஒரு கல்லு தான் வந்து அந்த ஒரு கல்லு வந்தோடனே அந்த கல்லுக்காக போராடக்குள்ள வந்து கொலை வந்து அதிகமாகுது. ஆசை, பேராசை எங்க போய் முடிக்குது பாருங்க. சரிங்களா? ஓகே, அதே நேரத்துல இது ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல வந்து ஒரு மஞ்சள் குருவி தோன்றுகிறது. இந்த மஞ்சள் குருவி எல்லா தளத்திலயும் வரும்.
சரிங்களா? கதை 3 தளங்கள். ஒரு மஞ்சள் குருவி தோன்றுகிறது. சரி, இந்த மஞ்சள் குருவியின் அடையாளம் என்ன? குறியீடு என்ன? சரிங்களா? அது வந்து அ அது அந்த மஞ்சள் குருவிய இந்த கல்ல வச்சு அடிச்சு கொல்ல பார்க்குறாங்க. எல்லாம் அந்த ஊரே ஓடுது. அந்த அந்த கிணற சுத்தி உள்ளவங்க எல்லாம் அது ஓடுறாங்க. அந்த மஞ்சள் குருவிய தொரத்தி, தொரத்தி, தொரத்தி அத அடிக்கக்குள்ள மத்த மிருகங்கள்லாம் அவங்க அடிச்சு கொல்றாங்க. கடவுளோட ஆணைய மீறி கிணத்துள்ளுக்கு நுழையிறாங்க. அந்த இடத்த விட்டு வெளியாகுறாங்க. கடவுள் அமைத்த தோட்டம், அதாவது மரணம் என்பது மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து அப்படியே மாறுது, காணாம போகுது. அங்கேயும் இங்கேயும் ஓடுன மக்கள் வந்து சிலர் வந்து கிணற்றின் வழி வருகிறாங்க, சிலர் தொலைந்து போகின்றனர். அதுக்கும் குறியீடு இருக்கு. சரிங்களா? இப்ப இந்த இந்த நீங்க இந்த பக்கம் பாத்தீங்களா? குறியீடு பாத்தீங்களா? ராமப்பன் வீட்டு கிணறு, குரங்குகளின் அட்டகாசம், விஷம் வைத்துக் கொள்ளும் ராமப்பன். இதெல்லாம் வந்து கதாநாயகன் நினைச்சு பார்க்கிறாரு இந்த குரங்குகளை பார்த்தோன்னே. இறுதியில் ஆஞ்சநேயர் கோயில் எழுப்புவது. சரிங்களா? எப்படின்னா அங்க வந்து அவருக்கு அந்த ராமப்பன் வீட்டு கிணறு வந்து அவருக்கு தோண்டக்குள்ள அங்க வந்து குரங்குகளின் அட்டகாசம் தாங்க முடியாம ராமப்பன் வந்து விஷம் வச்சு எல்லா குரங்குகளையும் கொன்றுறாரு. அவரு கொன்றோடனே அவரோட அந்த தீய செயல் என்ன பண்ணுதுன்னா அவர் குடும்பத்தையே அழிக்குது. இறுதியில் அவர் ஒரு ஆஞ்சநேயர் கோயிலாக எழுப்பினோடு தான் இது எல்லாமே அவங்க வீட்டுல இறப்பெல்லாம் நிறுத்தப்படுது. இது வந்து ஒரு சமுதாய பார்வை. சரிங்களா? நம்ம வந்து காலகாலமா ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து நேர்த்தி கடன்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஒரு நேர்த்தி கடன் செஞ்சா ஒன்னொன்னு சரியா உண்டு. அதான் இது எல்லாமே ஒரு குறியீடு தான். சரிங்களா? இங்க வந்து இந்த கிணறு எப்படி காட்டுறாங்கன்னா, ஆசை பேராசையாக மாறும் பொழுது இழப்புகள் அதிகமாகும் சொல்லி ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. இது தளம் 1. மல்லாவத்தி மலை, நவீன், மீனா, ஹரிஷ் பிரியா குடும்பம். அதுல கதாநாயகன் வந்து அப்பா. சரிங்களா? கிணறு வெட்டுறவரு. அவரு கிணறை பார்த்தோன்னே மயக்கம் வர்றாரு. ஆதி யுகத்துக்கு போய் ஒரு சிந்தனை செய்யறாரு. ஒரு சிந்தனை வருது ஆழ் மனத்துல. சரிங்களா? அங்க வந்து ஆசை பேராசையான இழப்பு வரும்னு நினைக்கிறாரு. சரிங்களா? சரி, தளம் 2க்கு போலாம். சரி, இது கொஞ்சம் முடிஞ்சிடும். சரி, தளம் 2 எப்படின்னா அப்படியே மாறுது. அப்படியே மாறுதுன்னா நான் அந்த ஒரு கதாநாயகன் வந்து அங்க வந்து நான் ஒரு எழுத்தாளன். அவன் எழுத்தாளர் மட்டும் இல்ல, அவன் கவிஞன். அவன் கவிஞன் மட்டும் இல்ல, கலகக்காரன். கலகக்காரனா எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் சரின்னு பட்டா சரின்னு பேசுவாரு, இல்லைன்னா சண்டை போட்டு வந்துருவாரு. தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவர் வந்து. ஆக அவர் மேல வந்து எப்பயுமே விமர்சனங்கள் வந்து பட்டுக்கொண்டே இருக்கும் ஒரு எழுத்தாளர். அவரை வந்து மலேசியாவை சேர்ந்த சரவணன் என்பவர் வந்து மலேசியாவுக்கு வந்து அழைச்சி வர்றாரு. வாங்க, இங்க வந்து ஒரு 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 இப்ப நம்ம திறனாய்வு செய்யறதுனால இந்த மாதிரி நிகழ்ச்சி வந்து கலந்துக்குங்க, நீங்க வந்து திறனாய்வு செய்யுங்கன்னு சொல்லி அழைத்து வரப்படுறாரு. சரிங்களா? அப்ப இதுல வந்து எப்படின்னா நானும் சரவணனும் அப்படிதான். சரிங்களா? இந்த நான்தான் முக்கிய கதாபாத்திரம். சரி, இங்க வந்தோடனே மல்லாவத்தி மலை பாருங்க. இந்த தளம் 1 உள்ள மல்லாவத்தி மலை. நீங்க அந்த அந்த முதல் தளத்துல கிணற பார்த்தோன்னே மயங்கி வெளியே வந்து நவீன் வந்து மாமனாரை பிடிச்சு உட்கார வைக்கக்குள்ள அந்த இடத்துல இந்த 2 பேரும் இருக்காங்க. இந்த 2 பேரும் அங்க இருக்காங்க. கதை எப்படி இந்த லிங்க் வந்து பாருங்க. ஆழ் கிணறுல அந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கதை எப்படி ஆழமா கொண்டு போறாங்க பாருங்க. சரிங்களா? அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஏன் உள்ளுக்கு போய் மயக்கப்படுற அளவுக்கு என்ன என்ன ஆயிருக்கும்? அவங்களுக்குள்ள ஒரு ஒரு உரையாடல் அங்க வருது. ஸோ மலாவாத்தை முடிஞ்சோடனே சைனா டவுன் வராங்க. சைனா டவுன் வந்துட்டு இப்போ டேலிங் ஸ்ட்ரீட்டாக தான் கூட நினைக்கிறேன். ஓகே, அங்க வந்து பாருங்க, மனம் குருவியை போல தத்தி தத்தி சென்றது. பாருங்க, முதல் தளத்துல மஞ்சள் குருவி. இந்த மஞ்சள் குருவி அந்த முதல் தளத்துல அங்கேயும் இங்கேயும் ஓடிச்சு, எல்லாம் துரத்தி துரத்தி கொண்டு போய் சாகடிக்க பார்த்தாங்க. இழப்பு அவங்களுக்கு தான் வந்துச்சு. இங்க வந்து மலேசியா வந்தோடனே மறுநாள் நிகழ்ச்சி. இன்னைக்கு வந்து அவங்களுக்கு இந்த சைனா டவுன் டேலிங் ஸ்ட்ரீட்ல வந்து மனம் குருவியை போல தத்தி தத்தி செல்லுதான். என்ன செய்யலாம், எது செய்யலாம், எங்க போறாங்க? விபச்சார விடுதிக்கு போறாங்க. விபச்சார விடுதியில அந்த ஒரு விபச்சார விடுதியில உள்ள ஒரு உரையாடலே அங்குள்ள ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த அந்த உரையாடல் சொன்னேன். அப்புறம் உணவு, நம்ம மலேசிய உணவு நசல் சாப்பிட்றாரு அவர் வந்து. சரிங்களா? அப்புறம் மனிதர்களை சந்திக்கிறாங்க. அறைக்கு வந்தோடனே 2 பேர் வந்து போதை மருந்து உட்கொள்றாங்க. எழுத்தாளர் தான் சரவணனும் ஒரு போதை மருந்து உட்கொள்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் அங்க வந்து அந்த போதை மருந்து விட்டுட்டு குடி போதையில இருக்கக்குள்ள என்ன பரிமாறல் பாருங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். என்ன பரிமாறல்ல வந்து அந்த எழுத்தாளர் சொல்றாரு, மலேசியன் வந்து நீங்களாம் வந்து இங்க வந்து மலேசியால நீங்க ஒரு வேலையாள் தான். ஏன்னா வேலையாளா தான் நீங்க வந்தீங்க, வேலை செய்ய தான் வந்தீங்க, இன்னமும் வேலையாளா தான் இருக்கீங்கன்ட்டு. ஒரு பக்கம் நான் பார்த்துட்டு ஆமாவா சொல்லி யோசிச்சு பார்த்தோமா, ஆமால சொல்லி எனக்கு தோணுச்சு. இது வந்து ஒரு சமூக பார்வை வந்து நம்ம மலேசிய மக்கள் மேல இந்த எழுத்தாளர் வந்து ஒரு முன் வச்சிருக்காரு. சமூக பார்வை. பிறகு திறனாய்வுக்கு வந்து இது உதவியா இருக்கும்.
சரிங்களா? ஆக இவங்க வந்து இந்த போதை மருந்து எல்லாம் எடுத்துக்கிறதுக்குள்ள வந்து பக்கத்து அறையில வந்து வெள்ளைக்காரன் வரான். ஒரு வெள்ளைக்காரன் வந்து எனக்கு கொஞ்சம் கூடி இந்த போதை மருந்து என்கிட்ட தீர்ந்து போச்சு சொல்லி பேச போகக்குள்ள இவங்களுக்குள்ள சண்டை வந்தது. சண்டை வந்து ஆளுக்கு ஆளுக்கு குத்திக்கிறாங்க. முகத்தெல்லாம் காயம் குத்திக்குள்ள அவன் என்ன பண்றான், அந்த வெள்ளைக்காரன் வந்து கீழ விழுறான். அந்த கீழ விழுறத வந்து அவங்க எப்படி வந்து அவர் காட்டுறாருன்னா, கிணத்துல விழுறத போல பெரடி சுத்தி எப்படி விழுறாரு. பாருங்க அந்த கிணறு எப்படி வருது பாருங்க. எப்படி இதுல விஷ கிணறு வந்துச்சு? ஒரு கெட்ட ஒரு அவங்களுக்கு ஒரு ஆசை, பேராசையாவுது. மனம் வந்து இந்த மஞ்சள் குருவி போல தத்தி தத்தி போது. விபச்சார விடுதிக்கு போறாங்க. விதவிதமான உணர்வுகள், மனிதர்கள், போதை மருந்து இந்த மாதிரிலாம் போனோனே வந்து, அப்புறம் ஒரு போதையில சண்டை வந்து, பிரச்சனை வந்து, என்னது ஒரு தீயது நடக்குது. அந்த ஆசை, பேராசை அவர்கள அதுல விளைவு. சரிங்களா? 3வது தளம். 3வது தளம் வந்து 2ஆம் உலகப் போர். ஓகேயா? செகண்ட் வேர்ல்ட் வார். இது வந்து 1939லேருந்து 1945 இதுக்கு வந்துச்சு, நடந்துச்சு. ஆம், ஜப்பான் வந்து 1941ல வந்து இந்த 2ஆம் உலகப் போர்ல ஜாயின் பண்ணுச்சு. சரிங்களா? சரி இது வந்து ஓகே இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் தான். 2ஆம் உலகப் போர் தருணம் இது வந்து. ட்ரீட்டினி அந்த படம் நான் எடுத்து வச்சேன் எனும் தளம். இந்த தளம் வந்து அணுகுண்டு பரிசோதனை காலம். உங்களுக்கு தெரியும் ஜப்பான் வந்து ஆசிய எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சு கொண்டு வந்ததுக்குள்ள அவங்க எப்படி இந்த தோக்கடிச்சாங்கன்னா வந்து 2 அணுகுண்டுகள் போடப்பட்டன. ஹிரோஷிமா நகாசாக்கியில 6ஆம் தேதி 8ஆம் மாசம் ஓகே 6ஆம் தேதி 6 ஆகஸ்ட் அப்புறம் 9 ஆகஸ்ட் 3 நாள் இடைவெளியில போடப்பட்டது. சரிங்களா? ஆக அந்த அணுகுண்டு பரிசோதனை காலம் தான் இந்த 3வது தளம். இங்க வந்து கதாநாயகன் வந்து ஒரு விஞ்ஞானியா இருக்காரு. யாருக்கு? ஓபின்னு ஒரு 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 இன்ஜினியர் இருக்காரு, விஞ்ஞானி இருக்காரு. ஓபிக்கு உதவியாக நம்ம கதாநாயகன் அங்க போறாரு. சரிங்களா? அங்க நடக்கிற விஷயங்கள் தான் இந்த 3வது தளத்துல. பாருங்க, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்க லிங்க் பண்ணுவீங்க பாருங்க. அப்ப அந்த ஜம்போ அணு ஆயுதம். சரிங்களா? ஜம்போ அணு ஆயுதம் வந்து ஜப்பானை நோக்கி தயாரிக்கிற ஒரு ஆய்வு தளம் தான். இந்த தளம் வந்து. இங்க தான் நம்ம கதாநாயகன் வந்து வேலைக்கு போறாரு. சரிங்களா? இந்த ஓபின்றது வந்து ஒரு விஞ்ஞானி. அதே நேரத்துல ஒரு கவிஞர். என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்னா, இந்த ஓபி வந்து பகவத்கீதையை பயன்படுத்தி விஞ்ஞானம் படைப்பவர். எப்படின்னா, அவருக்கு குழப்பங்கள் வரக்குள்ள, அவருக்கு ஒரு தேடல் இருக்கக்குள்ள, அவருக்கு என்ன பதில்ன்னு சொல்லி கிடைக்கல, பகவத்கீதையை ரிஃபர் பண்றாரு. அதுல வந்து. அதுதான் வந்து நம்ம கதாநாயகனுக்கும் கொடுக்குறாரு. இத நீ படி உனக்கு சரியா இருக்கும். ஒரு இது வந்து நம்ம எப்படி பார்க்கலாம்னா, ஒரு ஒரு சமயம் ஒரு பக்கம் போவேன். வாசிப்பு ஒரு பக்கமா நம்ம பார்க்கலாம் இது. சரிங்களா? அங்க வந்து இந்த கதாநாயகிக்கு என்னன்னா, கதாநாயகி வந்து பறவையை பார்ப்பது போல ஒரு உத்வேகம். எப்படின்னா பாருங்க, பறவைன்னு வருது பாருங்க, மஞ்சள் குருவி. நீங்க லிங்க் பண்ணுங்க. சரிங்களா? அந்த 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 அது அந்த அணு ஆயுத அமைப்பே நீங்க பார்த்தீங்களா? நீங்க Googleல பார்த்தீங்களா? அப்படிதான் இருக்கும். ஒரு ஒரு பறவையை பார்ப்பது போல ஒரு உத்வேகம் இருக்கும் அது. எல்லாம் தயாராச்சு. அணு ஆயுதம் போடணும். எல்லாம் தயாராச்சு. சரிங்களா? சோதனை செய்யும் தருணம் வந்துச்சு. இதுல வந்து இந்த ஓபி வந்து அந்த அணு ஆயுதத்தை முழுக்க முழுக்க தயாரித்த ஓபி கடைசியா வந்து ஒரு கேள்வி வைக்கிறார். உலகத்தில் எது நல்லது? எது உண்மை? எது அழகானது? ரொம்ப சிந்திக்க வேண்டியது. எது நல்லது? எது உண்மை? எது அழகானது? இப்போ ஒரு விஷயம் எனக்கு நல்லதுன்னு படுது, உங்களுக்கு தவறா படலாம். அதுல அடுத்த கேள்வி பாருங்க. அதுல எது உண்மை? திரும்பவும் ஒரு இந்த எது அழகானதுன்னு ஒரு கேள்வி, ஒரு மாயை. அழகானது வந்து அவங்கவங்க பார்வை, சிந்தனை எல்லாமே சொல்லி வரும். பாருங்க, அங்க ஒரு ஆழ்கிணறு உங்களுக்கு தெரியணும். சிந்தனை, ஆழ்ந்த சிந்தனை எப்படி கொண்டு போகுதுன்ட்டு. ஆக உங்களுடைய எது நல்லதுன்னு நீங்க சரியா முடிவு பண்ணீங்களா? எது உண்மைன்னு முடிவு பண்ணீங்களா? எது அழகானதுன்னு முடிவு பண்ண தெரிஞ்சுச்சுன்னா, ஓகே அந்த ஆசை ஆசையாகவே தான் இருக்கும். அங்க வந்து தவறா போகல, ஆசை வந்து பேராசையாவும் அழிவு கொண்டு போகும். இந்த சோதனை வந்து வெற்றி பெறுது. அணு ஆயுத சோதனை வந்து இந்த ட்ரீட்டினி தளத்துல வந்து வெற்றி பெறுது. அதுக்கப்புறம் கதாநாயகன் அப்பறவையை பார்க்கவே இல்லை. அவரு டெய்லி ஒவ்வொரு நாளும் இந்த ஒரு ஒரு பறவை வந்து அவங்க அவங்க இடத்துக்கு வந்துட்டு போகும். அவர் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாரு. சரிங்களா? அதே இந்த மஞ்சள் பறவை மாதிரி தான். பார்த்துக்கிட்டு தான் இருப்பாரு. என்னைக்கு வந்து அந்த சோதனை வந்து அணு ஆயுதம் போடப்பட்டதோ, அதுக்கப்புறம் அது வரவே இல்லையா. இதுக்கு குறியீடு என்னன்னு சொல்லி சொல்றேன் பாருங்க பிறகு. ஓகே அடுத்தது. ஓகே தளம் 3 முடிஞ்சது. சரி இதுதான் வந்து இந்த கதையோட சுருக்கம். உங்களுக்கு புரிஞ்சதுன்னா மகிழ்ச்சி.
ஏன் புரியலன்னா மன்னிச்சுக்கங்க. நான் என்னைய கொஞ்சம் மேம்படுத்திக்கணும். எப்படி அழகா கதை சொல்லணும்ன்ட்டு இன்னும் கொஞ்சம் நான் கொஞ்சம் கத்துக்கிறேன்னு. மன்னிக்கணும். சரி. ஆக இது வந்து இந்த மொத்தத்துல ஓவரால் நம்ம பார்த்தோமா, இந்த ஆழ் கிணறுன்றது வந்து ஒரு முடிவிலா மனதில் தோன்றும் எண்ணங்கள் ஒரு மனிதனின் சமூகத்தின் ஊடே ஏற்படுத்தும் விளைவுகளும் அதன் தீர்வும். பாருங்க, மனதில் தோன்றும் எண்ணங்கள் ஒரு மனிதனின் சமூகத்தின் ஊடே ஏற்படுத்தும் விளைவுகளும் அதன் தீர்வும். எண்ணங்கள் விஷ கிணறு தான். கிணறு தான் நம்ம ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு கிணறு இருக்கும். அது விஷ கிணறா என்ன நம்ம முடிவு பண்ணணும். நம்ம ஒவ்வொரு ஆளும் இந்த விஷ கிணறுன்ற சூழலை நம்ம கடந்து போயிருப்போம். கடந்து போயிருப்போம். கெட்டதும் நினைச்சிருப்போம், நல்லதும் நினைச்சிருப்போம். எது கெட்டது எது நல்லது சொல்ல தடுமாறி இருப்போம். சோதனையில மாட்டி இருப்போம். இது எல்லாமே இதுல வந்து நம்ம நம்ம வாழ்க்கையோட இயன்றிருக்கு. சரி, இப்போ வந்து ஒரு சில ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். தலைப்பு பாருங்க. இந்த கதைக்கு வந்து இந்த தலைப்பு பொருத்தமானதா என்று கேட்டா ஆம், நிச்சயமா. ஏன்னா கிணற்றின் தன்மை பாருங்க, சிறியது ஆனால் ஆழமானது. நம்ம மனதை போலதான், சிறியது ஆனால் ஆழமானதுன்ட்டு. அதுவும் பாடல கூட சொல்லுவாங்கல்ல, பெண்கள் மனதின் ஆழத்தை மட்டும் அறியவே முடியாதுன்ட்டு, கடல் ஆழத்தை கூட அளந்தல்லான்னு சொல்லிட்டு. ஓகே, அதை விட ஆழமானது, அறிய முடியாத ஆழம் கொண்டது மனதை போல. சரி, அடுத்த கேள்வி பாருங்க. கதையின் உள்ளடக்கத்தை அது பிரதிபலிக்கிறதா? என்னை பொறுத்தது கண்டிப்பாக. அதனாலதான் உங்களுக்கு நான் குறியீடு சொன்னேன். 3 கதைகளிலும் ஆழமான சிந்தனை கொண்ட கதாபாத்திரங்கள். அவை குழப்பம் மிகுந்தவை, விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியவை. அந்த விளைவுகள் என்னென்ன என்று அறிய முடியாதவை. அந்த கிணற்றை போல. கிணற்று உள்ளுக்கு நம்மளுக்கு என்ன இருக்கு, நம்மளுக்கு என்ன சொல்ல முடியும்? நமக்கு தெரிஞ்சது தண்ணி தான். சரிங்களா? அது உள்ளுக்கு ஆழமா போல எவ்வளோ விஷயங்கள் இருக்கும். அது போலதான். ஆக இந்த தலைப்பு வந்து இந்த 3 தளங்களுக்கும் சேர்ந்த இந்த விஷக்கிணறு ரொம்ப பொருத்தமாவே இருப்பதாக நான் நம்புறேன். அடுத்தது. தொடக்கம், இந்த நடுப்பகுதி, முடிவு. இது வந்து கவனத்தை ஈர்க்கிறதா. எனக்கு வந்து இந்த மலேசிய மண்ணே இந்திய எழுத்தாளர் அப்படி என்ன சொல்லிவிட போகிறார் என்ற எண்ணம் உடைய வண்ணம். என்ன அப்படிதான் யோசிச்சேன். இவர் மலேசியா பத்தி சொல்ல போறாரு. என்ன அப்படி சொல்ல போறாரு? என்ன சொல்ல நம்மள பாராட்டுவாரா, மோசமா பேசுவாரான்ட்டு. சரிங்களா? எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா, 4, 5 தடவை படிக்கக்குள்ள அந்த கதை மாந்தர்களை அவர் நகர்த்தி கொண்டு வந்து எல்லாத்தையும் ஒரே கோட்டுல, ஒரே கிணறுகளுக்கு வச்சாரு. அந்த ஒரே கிணறுகளுக்கு வச்சது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் எல்லாத்தையும் கடைசியா என்னால லிங்க் பண்ண முடியுது. எல்லாத்தையும் லிங்க் பண்ண முடிஞ்சு என்னால வந்து. சரிங்களா? ஆரம்பத்துல போட்டிருக்க பாருங்க, சற்று குழப்பம் ஆரம்பத்துல. எந்த சூழலில் பயணிக்கிறோம் என்ற குழப்பம் இருந்தது. எனினும் 2ஆம், 3ஆம் வாசிப்பில் கொஞ்சம் தெளிவு கிடைச்சது எனக்கு வந்து. சரிங்களா? சம்பவங்கள் வாசிப்பை தூண்டும் வண்ணம். அந்த கிணறு பத்தி பேசக்குள்ள ஒவ்வொரு கல்லா கிணறு இருக்கு. அந்த ஆதியுக காலத்துல எடுக்கக்குள்ள, ஓகே, அங்க எப்படி தீங்கெல்லாம் தூக்கி அதுல போட்டிருப்பாங்க. எப்படி மரணத்தை சந்தோஷமா கொண்டாடுற ஒரு சமூகம் எப்படி இருந்திருக்கும்? ஏன்னா தமிழ்நாட்டுல நான் போனப்ப வந்து இறுதி உருவத்துல வந்து எல்லாம் மண்ணுக்கு டான்ஸ் ஆடிட்டு போறாங்க. பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு போறாங்க. நீட்டு அங்க வந்து மக்கள் தொகை நிறைய அதனால குறைஞ்சா சந்தோஷப்படுவாங்களோ கூட எனக்கு தோணுச்சு. அது சந்தோஷமா அப்போ ஒரு காலத்துல அப்படிதான் இருந்திருப்பாங்களா? சரிங்களா? இந்த முடிவு எப்படி இருக்கிறது? விழுமியம், அதாவது மன சிந்தனை. இந்த சிந்தனையை தூண்டுறது மன சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுது. சரி, அடுத்தது. பாத்திரங்கள் நம்மளுக்கு படிச்சோம், நம்ம சொன்னோம். முக்கிய பாத்திரங்கள் யாரு? அந்த கதாபாத்திரங்களே. கதை ஒன்றுல ஒரு வயதான ஒரு பேரன் பேத்தி உள்ள ஒரு மனைவி இழந்தவர். அவங்க மனைவி தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. உனக்கு அப்புறம் ஆனால் மனதளவில் பாதிக்கப்பட்டவர். அவர் ஒரு கிணறு வெட்டுபவர். அவரோட கதை வந்துச்சு. கதை 2 வந்து எழுத்தாளரின் கோலாலம்பூர் அனுபவம். சரவணன் கூட அவரை பயணம் செஞ்சாரு. கதை 3 வந்து அணு ஆயுத தொழில்நுட்பம். அவர் விஞ்ஞானி. அவர் வந்து 2ஆம் உலக போரில் உள்ளவர். சரிங்களா? அவங்க பண்புகள் நம்ம பார்த்தோமா, கதை 1ல வந்து மன அழுத்தம் கொண்டவர் வந்து, மனம் வந்து பாதிக்கப்பட்டவர், மனதில் குழப்பம் கொண்டவர். கதை 2ல வந்து ஒரு உளவியல் தாக்கம் இருந்துச்சு. அதாவது ஒரு ஒரு எழுத்தாளர்னா நம்ம ஒரு சில கூறுகள் வைத்திருப்போம். ஒரு பேனா வச்சு கையில எழுதிட்டு இருப்பாங்க, இப்படித்தான் இருப்பாங்க, நேர்த்தியா இருப்பாங்க, பிறருக்கு உதாரணமா இருப்பாங்க. இப்ப ஆசிரியர் கூட பிறருக்கு உதாரணமா இருக்கணும், ஒரு சில விஷயங்களே. ஆனா இங்க வந்து இந்த எழுத்தாளர் வந்து அதெல்லாம் அந்த கோட்பாடுகளா மீறி இங்க வந்தோடனே அவர் என்ன கேட்கிறாருன்னா, விபச்சார விடுதி எங்க இருக்குன்னு கேட்கிறாரு. ஒரு சில விஷயங்களை வந்து ஒரு மீறி போகக்கூடாது. ஒரு உளவியல் தாக்கம், ஒரு உளவியல் தாக்கம் கொண்டவர். ஆனா ஒரு சிறந்த எழுத்தாளர். ஆக உளவியல் தாக்கம் நமக்கு இருந்தா ஒரு சிறந்த எழுத்தாளர் ஆகலாமோ? அங்க ஒரு கேள்வி வருது. கதை 3 அறிவியலுக்கும் கடவுளுக்கும் தொடர்பு படுத்தவர். ஏன்னா அந்த ஓபி என்ற விஞ்ஞானி வந்து, சரிங்களா, ஓகே, சமய புத்தகத்தை ரிஃபர் பண்ணி தான் அது வந்து அவரு அந்த விஞ்ஞானத்தையே அங்க வந்து சிந்தனையை எல்லாத்தையும் செலுத்துறாரு. ஆக அறிவியலுக்கும் கடவுளுக்கும் தொடர்பு படுத்தும் ஒரு 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 கேரக்டர் அங்க வந்து.
சரிங்களா? பாத்திர வளர்ச்சி உள்ளதா? கண்டிப்பாக உள்ளது. அது தளம் 1, தளம் 2, தளம் 3ன்னு அவங்க வரிசையா வந்துகிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் அவங்க அவங்க பேரு சொல்லப்படனாலும், அவங்க சந்திச்ச அனுபவங்களும் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. சரி, அடுத்தது. சூழ்நிலை நம்ம பார்த்தோம். காலம் ஓகே, 3 காலங்கள். அண்மைய காலம், ஆதி யுகமு, அப்புறம் 2ஆம் உலகப் போரு. வேற இடங்கள் வந்து மலேசியா, தமிழ்நாடு, ஆதியுக காலம் நம்ம பார்த்தோம். சரிங்களா? இந்த சூழல பத்தி ஒரு விளக்கம் சொல்லக்குள்ளயே, இந்த சூழல் வந்து இந்த கதைய வளர்த்து கொண்டு போறதுக்கு, வளர்ச்சிக்கு மிகவும் உதவி செய்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அந்த கிணறு உள்ளுக்கு ஒவ்வொரு கல்லா அவங்க எடுக்க போவாங்க. அந்த கல் எல்லாமே கெட்டது ஆக்சுவலி. தீங்கலாம் சொல்லி எல்லாம் உள்ளுக்கு போட்டாங்களே. எனக்கு எப்படின்னா, அடுத்தது யாரு போவா? அடுத்தது என்ன இப்ப எடுத்து வருவாங்க? உள்ளுக்குருந்து என்ன எடுத்து வருவாங்க? யார கொல்லுவாங்க? ஏன் இப்படி செய்றாங்க? ஏன் கடவுள் கோட்பாட மீறினாங்க? ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. ரொம்ப அந்த அந்த சூழலை வந்து அந்த கதைய நம்ம வாசிக்கிறதுக்கும் தூண்டுதலா இருந்துச்சு. சரி, அடுத்தது கருத்து. கருத்து எதை பற்றது? ஆழ்மன சிந்தனை விளைவு, அதனை தீர்க்கும் முறை. சரிங்களா? எல்லாமே ஆழ்மன எண்ணங்கள். ஓகே, ஒரு சமூகம் சார்ந்த செய்தி இருந்துச்சு. ஆன்மீகம் சார்ந்தது, நெறி சார்ந்த செய்தி நிறைய இருக்கு. சமூக சீர்கேடு பாருங்க. சமூகத்துல பார்த்தோமா, பேராசை, மகிழ் சமுதாயம். மகிழ்ச்சியை கொண்டாடும் சமுதாயத்தை நம்ம அதில் பார்த்தோம். ஆன்மீகம், இதிகாசங்கள், கீதைகள் சொல்லும் செய்திகளை பார்த்தோம். நெறி, ஆசைக்கும் பேராசைக்கும் உள்ள வித்தியாசங்களை பார்த்தோம். ஆசைப்படும் போது என்ன நடக்குது? அது பேராசையா மாறக்கூட அதனுடைய விளைவுகள் எப்படியா இருக்கு? அதற்கு தீர்ப்பு விஷயங்கள் எப்படியா இருக்கு சொல்லி பார்க்கறாங்க. சரிங்களா? அப்புறம் பெண்ணியம் அதுல நான் பார்த்தேன். பெற்றோர்களை கைவிடாத பெண் பிள்ளைகள். மீனா தன் அம்மா இறந்தோடனே அப்பாவை வந்து அப்பா சந்தோஷமா இருக்கணும், அவர் பிரச்சனை இருக்கா சொல்லிட்டு மலேசியா சுற்றி பார்க்க வர வரைக்கும் அளவு கொண்டு போறாங்கன்னா, அந்த பெற்றோர்களை கைவிடாத பெண் பிள்ளைகள் திருமணம் பண்ணியும் அங்க ஒரு பெண்ணியம் பார்த்தேன். அப்போ வரலாறு, கிணறு, சமுதாயம். அடுத்தது போங்களேன். இப்ப சரி, மொழி மற்றும் பாணி. எழுத்தாணின் மொழி எளிமையா செறிவா? எனக்கு புரிஞ்சுக்க கலந்துதான் இருந்துச்சு. உவமைகள், உருவகங்கள் எல்லாமே இருந்துச்சு. பாருங்க, நிறைய சரியான காட்டெருமை. வண்டியின் கதவெடுத்து இறங்கும்போது முணுமுணுத்தது மீனாவின் காதில் விழாது என எண்ணிக்கொண்டேன். ஓகேயா? அது அது அந்த அந்த மனிதரை எப்படி அவங்க வர்ணிக்கிறாங்க, காட்டெருமைன்ட்டு. புல் போர்த்திய ஒரு படியில் அமர்ந்தேன். புல் போர்த்திய ஒரு படியில் அமர்ந்தேன். புள்ளீரம் ஆடையில் தொற்றிக் கொண்டது. அந்த வர்ணனைகள் வந்து ரொம்ப எளிமையா இருந்துச்சு. அந்த சூழல் இருந்துச்சு. குழப்பற மாரி இல்ல அந்த வர்ணனைகள். சரி, அடுத்தது. திறன்கள் மற்றும் தாழ்வுகள். இது எப்படின்னா, பலமும் பலவீனமும். எனக்கு நிறைய பலம் இருந்துச்சு. எப்படின்னா, அந்த கதை வந்து ஒரு முக்கோண கதை மாரி. ஆயுத எழுத்து மாரி இருந்துச்சு. ஒரு இடத்துல போய் வந்து லீக் ஒரு இடத்துல. எனக்கு என்ன வந்து இது நான் சொல்ல தகுதி இல்ல. இருந்தாலும் நம்ம சொல்லணும்ல. நமக்கு தோன்றத பேசணும் தானே. ஜெனுவினா இருக்கணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? எனக்கு வந்து இதுல என்ன மேம்படுத்திருக்கலாம்னு சொல்லி தோணுச்சுன்னா, ஒரு அறிமுக வாசிப்பாளருக்கு இந்த கதை வந்து ரொம்ப சிக்கலா இருக்கும் புரிந்து கொள்ள. திரும்ப திரும்ப படிக்கணும். நான் படிச்சேன். 4, 5 வாட்டி படிச்சேன். அறிமுக வாசிப்பாளர் தான் நானும். சரிங்களா? சில சூழலை கற்பனை வடிவத்தில் கொண்டு வர சிரமமா இருந்துச்சு. அந்த தீங்கனா எப்படி இருக்கும்? அந்த மஞ்சள் குருவி, மலை, ஆம், எப்படி இருக்கும் இது வந்து சொல்லிட்டு கொஞ்சம் சிந்தனை இருந்துச்சு. இந்த காலத்து பிள்ளைங்க, இந்த நியூ ஜெனரேஷன் படிச்சாங்கன்னா எப்படி இருக்கும்னு சொல்லி எனக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு. சரி, இப்ப மெயின் விஷயத்துக்கு வரேன். என்னன்னா, இந்த குறுநாவலை நான் வரலாற்று அணுகுமுறையோட திறனாய்வு செய்ய போறேன். வரலாற்று அணுகுமுறை. இந்த கதையில நான் நெறைய வரலாற்று சம்மந்தப்பட்ட விஷயங்கள பார்த்தேன். இந்த வேளையில சுரேஷ் தம்பிக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அவரு தான் இத எப்படி நம்ம பார்க்கணுன்ட்டு நம்மளுக்கு சொல்லிக் குடுத்தாரு. நன்றியா. சரி, அ வரலாற்று அணுகுமுறை வந்து புகீஸ் காலம். புகீஸ் காலத்துல பார்த்தோமா, கிணறுகளின் வரலாறு. பாருங்க, ஆழ்துளை கிணறுகள், பாசன கிணறுகள், நன்னீர் கிணறுகள் என 1000 கிணறுகளை பார்த்திருப்பேன்றாரு. ஓகே, புகீஸ் காலத்துல. கிணறுகள் என்பது எதுக்கு? நம்ம வந்து மனிதர்கள் நீரை எளிதில் பெறும் வகையில், புவியின் அடியில் உள்ள நீரோட்டத்தை அடையும் வகையில் தோண்டப்படும் குழிகள் அல்லது ஆழமான பள்ளங்கள் ஆகும். ஆனால் பாருங்க, கிணறுகள் நீண்ட காலமாகவே மனித வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருந்து வருகின்றன. அதற்கான வரலாறு மிகவும் பழையது. எப்படின்னா, மக்கள் சந்திக்கக்கூடிய தளமாவும் இந்த கிணறுகள் அமைந்திருக்கு. ஓகே, வரலாற்று அனுபவத்தை பார்க்க போனா எப்படி அதை விளக்கற பாருங்க. அடுத்தது பாருங்களேன். கிணறுகள் வரலாறு நம்ம பார்ப்போம். ஏன்னா என்ன நான் எடுத்துக்கொண்டது வந்து வரலாறு அணுகுமுறை தான். சரி, பண்டைய சமயங்கள்ல பாருங்க. கிணறுகள் முதலில் ஆ ப பாவனைக்கு தொடங்கப்பட்ட காலம் பாருங்க. 8000லிருந்து 7000 ஆண்டுகள் வரை சென்றடையும். இந்தியா, ஓகேயா, அப்புறம் எகிப்து, சைனா, பெர்சியா போன்ற பல பண்டைய நாகரிகங்கள் கிணறுகள் இருந்துள்ளது ஆதாரம் காட்டுகிறது. இந்தியாவின் மொஹஞ்சதோ, இந்த சிந்துவெளி நாகரிகம் மற்றும் ஹராப்பா போன்ற இடங்களில் 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கிணறுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன.
சரிங்களா? இது வந்து பண்டைய சமயங்கள்ல. பண்டைய இந்தியாவை நம்ம எடுத்துக்கொள்வோமே, சிந்து சமவெளி நாகரிகத்தில் கிணறுகள் நகர முறையில் ஒரு முக்கிய அம்சமாக இருந்தன. ஆமா. ஒரு ஒரு நகரமா உருவாக்குள்ள அந்த கிணறுகள் வந்து முக்கிய இடமா இருந்துச்சு. மக்கள் சந்திக்க, நீர் கொண்டு வரதுக்கு, பாதுகாப்புக்கு எல்லாத்துக்குமே கிணறுகள் ஒரு முக்கிய அம்சமாக இருந்துச்சு. வீடுகளில் தனிப்பட்ட கிணறுகள், மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் இருந்தன. குடிநீராக மட்டுமல்லாமல் வேளாண் பயன்பாட்டுக்கும் கிணறுகள் முக்கியத்துவம் பெற்றிருந்தன. இது வந்து இந்த வரலாறு, கிணறுகளின் வரலாறு. ஏன்னா விஷ கிணறுன்னு வந்தா நான் அதை தான் ஆராய்ச்சி செய்யணும்னு நினைச்சேன். சரி, அடுத்தது. பாருங்க, இஸ்லாமிய காலம் மற்றும் மத்திய யுகத்துல வந்து, ஓகே, மத்திய கால இந்தியாவில் முஸ்லிம் ஆட்சி காலத்தில் தூர்வார்ந்த கிணறுகள் வெல்ஸ் கட்டப்பட்டன. அதாவது உள்ளுக்கு போனா படிகள் இருக்கும். படிகள். அப்ப வந்து விருமாண்டி படத்துல வந்து அபிராமியும் விருமாண்டியும் அந்த சந்திக்கிற அந்த கமலஹாசன் சந்திக்கிற இடம் வந்து இந்த படி உள்ளுக்கு அது அழகா இருக்கும் அந்த இடம் வந்து. இது வந்து எப்போ வந்திருக்கு பாருங்க, இஸ்லாமிய காலம், அப்ப மத்திய யுக காலத்துல வேல்ஸ் ராஜஸ்தான், குஜராத் பகுதிகளில் பவுலி அல்லது வவ் என்று அழைக்கப்படும் அடுக்கடுக்கான படிக்கட்டுகளுடன் கூடிய கிணறுகளும் உண்டு. சரி, இப்ப நவீன காலத்துக்கு வந்துட்டோம். 19ஆம் நூற்றாண்டில் பம்புகள், மோட்டார் என பல தொழில்நுட்பங்கள் வந்த பிறகு கிணறுகள் தானாகவே நீர் வழங்கும் கருவிகளாக மாற்றப்பட்டன. அங்க வந்து தனியா போய் இருக்கணும் இல்ல. ஒரு சுவிட்ச் தட்டி விட்டா போதும். இந்த சமுதாய சந்திப்பு, ஒரு ஒரு பொதுவான ஒரு கிணறு இல்லாம தனித்தனி கிணறுகளா வந்துச்சு. தற்போது சில இடங்களில் கிணறுகள் பழமையாகவே இருந்தாலும் நிலத்தடி நீருக்கான ஒரு முக்கிய வாயிலாகவும் கருதப்படுகின்றன. இன்னைக்கு இருக்க கிணறுகள் பயன்பாட்டுல இருக்கு, ஆனா அந்த அளவுக்கு இல்லை. சரி, இதுல வந்து சமூக முக்கியத்துவம் படுங்களேன். நீர் பங்கிடும் இடமாகவும் ஒரு கிணறுல தண்ணி உயரமா இருந்துச்சுன்னா எனக்கு 3 வாளி, உனக்கு 3 வாளின்னு நம்ம எடுத்திருக்கோம். நான் பார்த்திருக்கேன். நீர் பங்கிடும் இடமாகவும், சமூக உறவுகள் கட்டப்படும் இடமாகவும், கிராமப்புறங்களில் முக்கியமான இடமாகவும் இருந்தது. ஆமா, ஒரு சில படங்கள்ல பார்த்தோமா, இந்த கிணறுல தண்ணி இருக்க வர பார்த்து பொண்ணு பார்த்துருவாங்க. அந்த பொண்ணு எப்படி அந்த கிணறு இந்த குடத்தை தூக்குது, எப்படி இடுப்புல வைக்குது, எப்படி பேசுது எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி அதை வச்சு வந்து ஒரு கல்யாணமே முடிஞ்சிடும். சில பண்டைய கிணறுகள் வழிபாட்டிற்கும் புனிதத்திற்கும் முக்கியத்துவம் கொண்டவை. ஆமா, புனித நம்மளுக்கு தெரியும், புனித நீர், புனித கிணறுகள்லாம் இருக்கு. சரி, அடுத்தது. சரி, அப்ப இந்த வரலாற்று திறனாய்வு எடுத்தனால நம்ம மலேசியாவில் இந்த முதல் தளத்துல கதாநாயகன் வந்து சந்திச்ச என்னது அந்த மல்லாவத்தி கிணறு மலை நம்ம மறக்க முடியாது. சரி, நீங்களாம் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வரலாற்று பின்னணியை பாருங்க. மல்லாவத்தி மலை 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் மற்றும் 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் சிலாங்கூர் சுல்தான்களின் நிர்வாக மையமாக இருந்தது. சுல்தான் இப்ராஹிம் ஆட்சி காலத்தில் இந்த மலைக்கு மேலே ஒரு கோட்டை கட்டப்பட்டது, ஒரு ஃபோர்ட். இது டச்சு ஆக்கிரமிப்பாளர்களின் எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராக பாதுகாப்பாக இருந்தது. 1784ஆம் ஆண்டில் டச்சு படைகள் கோட்டையை கைப்பற்றினாலும் 1785 ஆண்டில் சுல்தான் இப்ராஹிம் அதை மீண்டும் கைப்பற்றினார். இது ஒரு முக்கியமான வெற்றியாகும். சரி, அவங்க என்ன பண்ணாங்க? பாய்சன்ஸ் கிணறு, பெருகி பிராச்சோலி, ஓகே, கடுமையான தண்டனைக்காக பயன்படுத்தப்பட்ட இந்த கிணறு தண்ணீரில் பூச்சி மருந்து கலந்து வைக்கப்பட்டு குற்றவாளிகளை தண்டிக்க பயன்படுது. இந்த விஷம், பூச்சி, விஷ செடிகள் எல்லாம் உள்ளுக்கு போட்டு ஊற வைப்பாங்களாம். சரிங்களா? ஜப்பானிய குறித்த வரலாறு பார்த்தோமா, இந்த கதையில வரும். ஜப்பானியர் குறித்த வரலாறு விஷ கிணறுல எப்படி வரும்னா, யூகிஸ் பத்தினர்கள் துப்புரவுக்காரர்களாக தண்டிக்க ஜப்பானியர்கள் இக்கிணற்றில் விஷம் நிரப்பினர். இது வந்து நம்ம வந்து நம்ம மலேசியால ஜப்பான் காலத்தை பத்தி நம்ம படிக்கக்குள்ள இது நம்ம வரும். எப்படின்னா, ஜப்பானியர்கள் வந்து அவர்கள் எதிரிகளை கொள்ள சில கிணறுகளில் விஷம் நிரப்பி தண்டனை செய்தனர். இந்த கதையின் மைய உருவகம் விஷக்கிணறு என்று பெயரிடப்பட்டது. நீங்க நம்ம பாட்டி தத்தா காலத்துல பார்த்தோமா, எப்பயுமே சொல்லுவாங்க, ஜப்பாக்காரன் வந்து கழுத்தை வெட்டிடுவான், கழுத்தை வெட்டி கேணிகளுக்கு போட்டுருவான், கேணிகளுக்கு போட்டுருவான்னு நம்ம பரவலா ஒரு செய்தி கேட்போம். இதுக்கு என்னாச்சும் கண்டிப்பா லிங்க் இருக்கணும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தது. பாருங்க, சமூக வரலாறு. இதுவும் முக்கியம் தான். இது வந்து வரலாற்று திறனாய்வு கீழ தான் வருது. சமூக வரலாறு, பழைய உறவுகளின் வாழ்க்கை. வார்த்தையை பாருங்க. முன்னொரு காலத்தில் பதார்த்தத்தில் எல்லா விதிகளும் பழக்க வழக்குகளும் இருந்தன. முக்கியமா கவனிக்கணும். பாருங்க, விளக்கம் பாருங்க. இது மனித சமூகங்கள் பழைய வழக்குகளை, என்ன பழைய வழக்குகள்? இந்த நம்பிக்கைகள், இந்த மீட் தெபு ட்ரெடிஷன் என்று ஒரு சில கலாச்சாரங்கள், சம்பிரதாயங்கள் வந்து அடிப்படையாக கொண்டு வாழ்ந்ததை குறிக்கிறது. இக்கதையில் பழைய மரபுகள், தடுக்கப்பட்ட இடங்கள், பதார்த்தம் சொல்லுவாங்க, வகுக்கப்பட்ட நெறிமுறைகள் போன்றவை. இங்க போகணும், இங்க போகக்கூடாது, கடவுள் சொன்னா கேட்கணும், இன்னும் ஒரு சில நம்பிக்கைகளோட ஒரு மக்கள் வரலாற்றில் பிரதிநிதிகள் ஆகின்றன. சரிங்களா? அடுத்தது.
இது வந்து இந்த அருங்காட்சியகம். இந்த அருங்காட்சியகம் எங்கன்னா, நம்ம கதாநாயகன் தளம் 1ல வந்து மல்லாவத்தி மலையில சுற்றி பார்க்க போறாரு. சரிங்களா? வரலாற்று அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்த கிணறு. அது பாருங்கங்க, காலனித்துவ காலத்திலேயே இடம்பெற்ற பல கொடூரங்கள், அதன் நினைவுக்காக பார்வைக்கு வைக்கப்படும் இடங்கள் இங்கே வரலாற்று ஆவணங்களை பிரதிபலிக்கின்றன. கதையின் முடிவில் நாயகன் அந்த அருங்காட்சியகத்தில் கிணத்தை பார்க்கிறான் என்பது தனிப்பட்ட அனுபவங்களும் சமுதாய வரலாற்றும் ஒன்று சேரும் புள்ளியாகும். இதுதான் சொன்னேன். இது அந்த அந்த தனிப்பட்ட அனுபவங்களும் சமுதாய வரலாற்றும் ஒன்று சேரும் புள்ளி. இது வெரி இன்ட்ரெஸ்டிங். அடுத்தது இதுவும் நம்ம பார்க்கணும். இது நீங்க எல்லாம் நம்ம எல்லாம் ஏற்றுக்கொள்ளும்னு நினைக்கிறேன். இந்த வரலாறு எங்க போகுதுன்னா, இந்திய சமூக வரலாற்றின் தாக்கம், சாதி திருமண விதிகள். வார்த்தை பாருங்க, அங்க கதையில வந்திருக்கோம். சாதி சாதி விட்டு சாதியில் திருமணம் செய்து விட்டார். யாரு? மீனா. கதாநாயகனோட மகள் வந்து நவீன் வந்து மலேசியனு, வேற சாதியை கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆக இந்த நம்ம வரலாற்று பின்னணியை பார்க்கக்குள்ள இந்த சமூக வரலாற்றின் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. இது இந்திய சமூக வரலாற்றின் முக்கிய அம்சமாக சாதி அடிப்படையிலான தடை மற்றும் நிராகரிப்பு போன்ற சமூக சம்பந்த பார்வையை தருகிறது. இது கதையின் பாத்திரங்களின் வாழ்க்கை திசையையும் அவர்களுடைய முடிவுகளையும் தீர்மானிக்கிறது. சரிங்களா? ஏன்னா எதிர்த்து கல்யாணம் பண்ணுவாங்க. அதனால மீனாவை வந்து தனியா வாழ வேண்டிய சூழல், மலேசியாவுக்கு வரணும், தான் பெற்றோரோட இருக்க முடியாத சூழல், இதெல்லாம் அந்த கதையில் நம்ம நம்ம பார்ப்போம். சரி, அடுத்தது இது நான் வந்து வரலாற்று அணுகுமுறை போக இந்த உளவியல் அணுகுமுறை கொஞ்சம், ஏன்னா ஆழ்கிணறு, இந்த விஷக்கிணறு சொன்னாலே கொஞ்சம் உளவியல் சம்பந்தப்பட்ட விஷயமா தானே இந்த கதை முழுசா வந்துச்சு. ஆனா எனக்கு வந்து இந்த வரலாறு தொட்டு பேசினால்தான் தான் ஆர்வமா இருந்துச்சு. சரிங்களா? இது வந்து இலக்கிய படைப்பாளரின் மனநிலை, படைப்பின் கதாபாத்திரங்களின் உளவியல் சிக்கல்கள் போன்றவற்றில் கவனம் செலுத்துவது வந்து உளவியல் திறனாய்வு, உளவியல் அணுகுமுறை. சரிங்களா? நம்ம பார்த்தோம் ஒவ்வொரு மன அழுத்தம் வந்ததுக்கான காரணம், மரணம். ஏன் வந்து ஒரு பெண் வந்து ஒரு ஒரு இப்ப பாருங்க, தளம் 1ல கதாநாயகனான மனைவி இறக்குறாங்க. அவங்களுக்கு மக இருக்கு, வளர்ந்துவங்க. ஒரு பெண் ஒரு 50களில் தற்கொலை பண்ற அளவுக்கு வந்தாங்கன்னா, அங்க வந்து உளவியல் அங்க என்ன சொல்லுது? நம்ம வந்து இந்த 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 தற்கொலைன்னு சொல்லி வரக்குள்ள நம்ம என்ன வந்து எப்பயுமே வந்து இந்த 20s 20களில், சரிங்களா, இந்த திருமணம் வந்து ஒரு எல்லாம் கடந்து வந்து ஒரு 50 55 நிற்கக்குள்ள ஒரு பெண்மணி வந்து குடும்பத்தில் உள்ளவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னா, சரிங்களா, அங்க உளவியல் அணுகுமுறை வந்து நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து பரவலா இன்னும் பார்க்கணும். நம்ம வந்து எது நடந்தாலும் ஒரு சில இந்த தவறான விஷயங்கள் வந்து நடக்கக்குள்ள நம்ம வந்து எப்பயுமே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 வயதுக்கு நம்ம கொண்டு போய் வச்சிடறோம். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு நம்ம வச்சிடறோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதின்னு சொல்லி போய் வச்சிடறோம். ஒரு சில சிக்கல்கள், பிரச்சனைகள் சொல்லி வரக்குள்ள. சரிங்களா? அந்த உளவியல் அணுகுமுறையை அது கொஞ்சம் பிரிச்சு இன்னும் கொஞ்சம் பெருசாகணும். இன்னும் கொஞ்சம் பிராட்டா ஆகணும்னு சொல்லிட்டு இந்த உளவியல் அணுகுமுறை வந்து எனக்கு அங்க தோணுச்சு. சரி, அடுத்தது. சரி, முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா 9 மணிக்குள்ள முடிக்கணும்ட்டு இன்னொரு 9 நிமிஷம் இருக்கு. சரி, முடிவு. விஷக்கிணறு என்பது வரலாற்றின் தாக்கத்தால் உருவான மனித குணாதிசயங்களும் சமூக கட்டமைப்புகளையும் மனித சமுதாயத்தின் நெஞ்சில் பதிந்த பயங்கர நிகழ்வுகளையும் இழைத்து பின்னிய ஒரு இலக்கிய தூண்டுதல் ஆகும். இது வரலாற்று அணுகுமுறை மூலம் அழுத்தமாகவே வாசகர் மனதில் பதிகிறது. ஆக இந்த வரலாற்றை நீங்க ஆராய்ச்சி பண்ணி இந்த முகிஸ் காலம்னா என்னது, சரி முகிஸ் காலம் ஆதியுக காலம்னா எப்படி இருக்கும்ட்டு இதெல்லாம் நம்ம நம்ம கொஞ்சம் படிச்சு கொஞ்சம் ஆய்வு பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு இந்த கதையை நம்ம படிச்சோமா, இந்த வரலாற்று அணுகுமுறை, வரலாறு என்பது ஒரு மனிதனை எந்த அளவுக்கு உருவாக்குகிறது அல்லது தாழ்த்துகிறது, குறைக்கிறது, உயர்த்துகிறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதுலயே நம்ம வந்து அந்த திறனாய்வு நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு ஒவ்வொரு நாட்டிலையும் நம்ம நம்ம இப்போ நம்ம நாட்டில் கூட நம்ம வந்து சிஜாரா படிக்கிறோம், கட்டாய பாடமாக பார்க்குறாங்க. இது வந்து நம்ம வந்து நான் சிஜாரா பிஎம் சிஜாரா டீச் பண்ணுறேன். சிஜாரா டீச் பண்ணாலும் நிறைய பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. இந்த வரலாறு இது பிடிக்காது. ஏன் இதெல்லாம் எதுக்கு போயின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா இந்த கதை, இந்த ஒரு இந்த விஷயத்துல ஒரு 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 கதை வந்து வரலாறு என்பது எவ்வளவு முக்கியம். நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும். உன் சிந்தனை வந்து ஏன் நம்ம வந்து டிஎன்ஏல எப்படி இருக்கு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து குறிச்சு வச்சிருப்போம். நம்ம மலேசிய சமூகத்துல பார்த்தாலே சோம்பேறி, நிறைய குடிப்பாங்க, எது கேட்டாலும் தெரியாதுன்னுவாங்க சொல்லிட்டு ஒரு சில வகுத்து வச்சிருக்கோம். நம்ம வந்து டிஎன்ஏல இருக்குன்னு சொல்லுவோம். ஆழமா போய் அந்த சரித்திரங்களை நம்ம ஆராய்ச்சி பார்த்தோம்னா ஒரு சில உண்மைகள் அதுல இருக்கலாம், அல்லது இல்லைன்னு நம்ம நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம்.
சரிங்களா? ஆக விஷக்கிணறு அனைவரும் கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு ஒரு கதை. அதையும் தாண்டி நிறைய திறனாய்வுகள் செய்யலாம். அப்புறம் அந்த எழுத்தாளனுக்கு ஒரு எழுத்தாளனுக்கு என்ன பெரிய அங்கீகாரம்? தனது கதையை வந்து யாராவது படிக்கணும். அதுல குறையும் நிறையும் மனசு விட்டு பேசணும். நல்லா இருக்கு அல்லது நல்லா சொன்னா கூட ஒரு உண்மையான எழுத்தாளர் வந்து மகிழ்ச்சி தான் பெறுவான். சரி, அடுத்த முறை நம்ம திருத்திக்குவோம். நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதுவோம் என்று சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆக நம்ம வந்து இதை வாசிக்கணும். இதை வாசிக்கிறதுனால நம்ம அந்த நம்ம மட்டும் வளரல. அந்த எழுத்தாளனுக்கு நம்ம செய்யற ஒரு பெரிய மரியாதை நினைக்கிறேன். ஏன்னா நாமெல்லாம் எழுத்தாளர்கள். ஸோ என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், மிக்க நன்றி. அவருக்கு என்னோட அக்கௌண்ட்ல வெளியேறேன். ஓகே, சரி. மீண்டும் வணக்கம் அனைவருக்கும். ஆக இன்று வந்து நம்ம எழுத்தாளர் சுனில் கிருஷ்ணன் அவர்களுடைய விஷக்கிணறு அப்படின்ற குறுநாவல் அதை தான் நம்ம வந்து பார்த்தோம். நமக்கு வந்து மதியழகன் சார் ரொம்ப அருமையா அதாவது அக்கு வேர் ஆணி வேர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஃப்ரம் த பிகினிங் டில் த எண்டிங் அவ்வளோ அழகா வந்துட்டு சார் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. சரி, முதல்ல சாருக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இந்த அளவுக்கு அழகா ஸ்லைட்ஸ் எல்லாம் செஞ்சு கிட்டத்தட்ட 2 வாரங்களா நமக்காக அவர் காத்திருக்காரு இந்த நாவலை நமக்கு பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காண்டி. சரி, இந்த வேலையில சாருக்கு நன்றி சொல்லிட்டு வேற யாருக்காவது ஏதாவது கருத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுடைய மைக் திறந்து நீங்க பேசலாம். யாருக்காவது ஏதேனும் கருத்துக்கள் இருக்கா? இன்னும் நமக்கு வந்துட்டு 9 நிமிடங்கள் இருக்கு. வணக்கம்மா, நான் பேசுறேன். தாராளமாக அக்கா, வாங்க. அதாவது சிறுகதை சம்பந்தப்பட்ட விஷக்கிணறு கதை சம்பந்தப்பட்ட கருத்துக்கள் இல்லை. நான் மதியழகன் சாரோட இந்த முயற்சிகளை பற்றி கண்டிப்பா பேசணும். சமீப காலமா வந்து நான் அதிகம் பார்க்கக்கூடிய ஒரு இலக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து அதிகமா ஈடுபாடோட இருக்காரு. ஒரு இடைநிலை பள்ளி ஆசிரியர்னு அப்படின்னு வரும்பொழுது அவர் எந்த அளவுக்கு பிஸியா இருக்காருன்றதும் தெரியுது. அதே நேரத்துல இலக்கியம் சார்ந்து வந்து அவருடைய செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு நல்ல ஒரு உதாரணமாக இங்கு அமைந்து கொண்டு போகிறது. ஏன்னா இந்த கதைகள் சம்பந்தப்பட்டு அவருடைய முயற்சிகள் சம்பந்தப்பட்டும் அதிகமா வந்து கலந்துரையாடல் கூடியவர் அவர். அப்ப என்னிடமே அவர் நிறைய பேசும் பொழுதே அவருடைய அந்த ஈடுபாடு தான் வந்து நல்லா தெரியுது. இலக்கியத்துல வந்து நமக்கு வந்து 2 விஷயம் வந்து மிக முக்கியமானது. ஒண்ணு முயற்சி, ஒண்ணு அந்த ஈடுபாடு. இது 2மே வந்து அவர்கிட்ட அதிகமாக இருக்கு. அதனால் தொடர்ந்து இன்னும் சிறப்பான திறனாய்வுகளை வழங்க மதி சாருக்கு வாழ்த்துக்கள். மிக்க நன்றி அக்கா, மிக்க நன்றி. ஆக வேற யாருக்காவது சாரை பாராட்டணும்னாலும் நீங்க மைக் திறந்து பேசலாம். அப்படி இல்ல நீங்க கதையை பற்றி பேச போறீங்க அப்படின்னு சொன்னாலும் தாராளமாக பேசலாம். எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலானோர் இங்க வந்துட்டு கதை படிச்சிருக்க மாட்டேன். வாங்க சார். வணக்கம் அவைத்தலைவி. அப்புறம் வணக்கம் சகோதரர் மதியழகன். மதியழகன் வந்து நம்ம காந்தி சிஸ்டர் சொன்ன மாதிரி இப்போ ஒரு 5 வருடமா வந்து இலக்கியத்துல ரொம்ப பிரயாசப்பட்டு ரொம்ப ரொம்ப மெனக்கற்ற ஒரு இளம் ஒரு எழுத்தாளர்னு சொல்லலாம். இன்னைக்கு இவர் வழங்கிய இந்த கதையாடல்ல வந்து அவர் பல விஷயங்களை வந்து அவர் போட்டிருக்காரு. மிக முக்கியமா வந்து இந்த கதையை நான் படிக்கல. ஆனா அந்த கதையோட 3 தளங்களை சொல்றப்பே அந்த கதைக்கான மூலக்கூறு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனுஷனும் பிறக்கிறப்ப அவன் எப்படியோ பிறக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் அவனுடைய ஆதி மூலக்கூறுகளான இந்த பொறாமை, காமம், ஆணவம் இப்படிங்கிற விஷயம் வந்து ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் இருக்குது. அது எந்த இடத்துல வெளியாகுது அதான் கதை. சரி, இந்த கதைக்கு வந்து ஏன் ஏரி, ஏன் விஷ குளம், ஏன் விஷ கடல்னு வைக்கல, ஏன் விஷ கிணறுன்னு வச்சாங்க அப்படின்னு யோசிக்கிறப்ப, அதாவது நீங்க பாருங்க, மற்ற எந்த ஒரு நீர்நிலையும் நம்ம வந்து பண்ணாம வர்றது. ஆறு தானா உருவாகிறது, கடல் தானா உருவாகிறது, குளம் கூட அப்படிதான், குட்டை கூட அப்படிதான். ஆனா இந்த இத்தனை நீர்நிலைகளின் தவிர்த்து எது நாமளா உருவாக்குறது? நாமளா வந்து மெனக்கட்டு நம்மளுடைய பயன்பாட்டுக்கு நம்ம உருவாக்குறது கிணறு. அந்த கிணறை நம்ம வந்து உருவாக்கி அந்த கிணத்துக்கு அடியில தண்ணி கிடைக்கிற வரைக்கும் நம்ம நோண்டிட்டு போறோம் இல்லையா? ஒரு காலகட்டத்துக்கு பிறகு தண்ணீர் கிடைக்கிற மாதிரிதான் மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆதி மூல கூறுகளான நம்ம வந்து இது தப்பான விஷயம்னு சொல்லுவோம். ஆனா மனிதத்துக்கு மிக முக்கியமானது இந்த விஷயம். காமம், குரோதம், அப்புறம் இந்த பஞ்சமா பஞ்சமா காரியன்னு சொல்லுவாங்க. சோ இதுக்கு வந்து நாமளா வந்து ஒரு துளை அடிச்சு நாமளாதான் போய் தேடி மாட்டிக்கிறோம்.
சோ இதான் வந்து சொல்றாங்க. இந்த 3 கதைகள்லயும் நீங்க பாத்தீங்கன்னா, எல்லாமே வந்து விளையிறது என்ன? ஒரு மனுஷன் தனக்குள்ள விளையிறது என்னன்னா, அவனுக்குள்ள புதைஞ்சிருக்கிற மூலக்கூறுகள. அந்த மூலக்கூறுகள அவன் புரிஞ்சுக்கிட்டானா, அதன் பிறகு அவனுக்கு விடுதலை. அந்த விடுதலைய காட்டுறதுதான் அந்த குருவி. எப்படி குருவி வந்து வானத்துல வந்து சிறகடித்து பறக்குதோ, அதே மாரி நம்மளுடைய மூலக்கூறுகளான இந்த பஞ்சமா காரியங்கள் நம்ம வந்து அறிஞ்சுக்கிட்ட பிறகு, அது தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்மளுக்கு நீங்க அடையிறது விடுதலை. ஏன்னா, மனித மனித உருவமைப்புல, மனித சாம்ராஜ்யத்துல மிக முக்கியமா இருக்கு இந்த 5 விஷயம் தான். இந்த 5 விஷயம் இல்லாம உலகம் இல்ல, சிருஷ்டி இல்ல. சோ அது ரொம்ப அழகா அந்த 3 தளங்கள்ல அவர் சொல்லியிருக்காரு. அதோட மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கதைய படிக்காமயே என்னால வந்து இந்த கதை எங்க போய் சேருதுன்னு என்னால கண்டுபிடிக்க முடியுதுன்னா, அதுக்கு காரணம் மதியழகன். அந்த அளவுக்கு கதைய நேர்த்தியா படிச்சு, அந்த கதைய வந்து குறியீடுகளா வந்து பகுப்பாய்ந்து நம்ம சொல்லியிருக்கும் பொழுது, இலக்கியத்தின்பால் அவருக்கு அதான் அவர் சொன்னார் இல்லையா, 5 முறை படிச்சேன்னு. நான்லாம் வந்து ஒரு கதைய ஒரு முறைக்குள்ள படிக்க மாட்டேன். நாள்ல பெரும்பாலும் நம்ம எல்லாத்துக்குமே என்ன நேரம், நமக்கு நேரம் இல்ல, காலம் கிடையாது, சக்தியும் கிடையாது, பொறுமையும் கிடையாது. ஆனா நாமெல்லாம் புரிஞ்சுக்கிறேன்னு இவர் 5 முறை படிச்சு, அத ரொம்ப அழகா ஸ்லைட்ல போட்டு, அத ஒரு அனடாமிக்கலா, ஒரு சர்ஜிக்கலா அத ரொம்ப அழகா காட்டி, அந்த கதையோட மூலக்கூறுக்கு நம்மள வந்து செல்ல வச்சார் இல்லையா? அதான் வந்து அவருடைய வெற்றின்னு நினைக்கிறேன். சோ வாழ்த்துக்கள் மதியழகன். இது போல இன்னும் பல கதைகள் நீங்கள வந்து திறனாய்வு செய்து, இன்னும் இந்த மாரி கதைகள் நீங்க திறனாய்வு செய்வதோட, இந்த மாரி கதை நீங்க எழுதுவீங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. வாழ்த்துக்கள் சகோதரர். நன்றி சார். நன்றி. மிக்க நன்றி. ஆக சார் சொன்ன மாதிரி மதியழகன் சார் மைக் இது பண்ணிடலாம். ஓகே, நான் மியூட் பண்ணிட்டேன் சார். ஓகே. அதான் சார் சொன்ன மாதிரி மதியழகன் சார் சீக்கிரமா நீங்க வந்துட்டு எழுத்து துறையில் வந்துடணும். உங்களுடைய புத்தகத்தை நாங்க வாங்கி படிக்கணும். ஆக வேறு யாருக்காவது ஏதேனும் கருத்துக்கள் இருக்கா? வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். மதியழகன் சார், வாழ்த்துக்கள் சார். மதியழகன் சார், விஷக்கிணறு நான் ஒரு முறை தான் சார் படிச்சேன். உண்மையிலே எனக்கு விளங்கவே இல்லை கதை. இப்ப சார் இவ்வளோ நேர்த்தியா அந்த கதையை வந்து கொண்டுட்டு வந்திருக்கிறது வந்து எனக்கு இந்த கதையில இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு ரொம்ப பிரமிப்பா இருக்கு. தொடர்ந்து இந்த விஷக்கிணறை நான் படிப்பேன். ஏன்னா இப்ப மதியழகன் சார் சொன்னதுல இருந்து ஓரளவு இந்த கதை எதை நோக்கி போகுது அப்படின்னு அந்த புரியாத கதையை மதியழகன் சார் புரிய வச்சிருக்காரு எல்லாருக்கும். இந்த வகையில நானும் திரும்ப திரும்ப அந்த கதையை மீண்டும் படிச்சு நல்லா புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப சிரமப்பட்டு எங்களுக்காக எடுத்துட்டு வந்த உங்களுக்கு பாராட்டுக்கள் சார், வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி ஆசிரியை, நன்றி. வேறு யாருக்காவது? சரி, அதற்கிடையில் நான் என்னுடைய கருத்தையும் சொல்லிடுறேன் சார். உண்மைதான். எல்லாருமே அதுதான் சொல்றோம்னு நினைக்கிறேன். ஆரம்ப நிலை வாசிப்பு, அதுக்கப்புறம் அதெல்லாம் தாண்டி வாசிக்கும் போது வந்துட்டு அது குறுநாவல்னு மண்டையில ஃபிக்ஸ் பண்ணிட்டு படிக்கும்போது, நாவல்னா நம்ம பெரும்பாலும் எப்படி படிப்போம்? ஒரு அத்தியாயமா இருக்கும். ஆனா அந்த கதைகளுக்கு வந்து ஒரு தொடர்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம படிச்சிருப்போம். இது அந்த தளமா பிரிஞ்சு அது மாறும்போதே எனக்கு கொஞ்ச நேரத்துல குழம்பிருச்சு. நான் தான் சரியா படிக்கிறேனா? இல்ல நடுவுல ஏதாவது ஒரு பக்கத்த விட்டுட்டு நான் வேற எங்கேயோ போயிட்டேனா? அப்படின்னு சொல்லிட்டு. ஆக திருப்பியும் வாசிப்புக்கு உள்ளாக்கும் போதுதான், ஓகே புரியுது. அதாவது இந்த கதை வந்துட்டு, ஆ ஒரு 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 கதையாக பிரிந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் என்னது அப்படின்னு சொன்னா, அந்த முதல் கதையில இருந்து 2வது கதைக்கு போகும்போது, அந்த படம் பார்ப்போம் தெரியுமா நம்ப? நார்மலி வெப் சீரிஸ் ஒரு சில வெப் சீரிஸ் பார்க்கும்போது, அந்த முதல் கதை முடியுது அப்படின்னு சொன்னா, அந்த முதல் கதையில முடிந்தவர்களும், 2வது கதையில இருக்கிறவங்களும் எங்கேயாவது ஒரு கனெக்ஷன் இருக்கும் அவங்களுக்கு. சோ அழகா வந்து ஒரு படம் பார்த்த மாரி இருந்துச்சு. புரிந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அழகா வந்து ஒரு படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆக அது என்னுடைய கருத்து நான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ரொம்ப நன்றி சார். இந்த குறுநாவல் காந்தி மருகன் அக்கா நம்ம குழுல பகிர்ந்திருந்தாங்க. நீங்க அழகா அத எங்களுக்கு எடுத்துட்டு வந்து திறனாய்வு செஞ்சுட்டீங்க. ரொம்ப நன்றி இருவருக்குமே. சரி, இன்னும் 1 நிமிடம் இருக்கு. வேற யாராவது பேசுறதா இருந்தா பேசலாம். அப்படி இல்ல அப்படின்னு சொன்னாக்க, மீண்டும் இந்த கதைய எல்லோரும் வாசிங்க. உங்களுடைய வாசிப்புக்கு இந்த கதை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஆசைப்படுறோம். ஆக வாசிச்சுட்டு உங்களுடைய கருத்துக்கள கண்டிப்பா நீங்க வந்து குழுல பகிரலாம். நம்மளுடைய நூலிலை குழுவா இருக்கட்டும் சரி, இல்ல நாவல் குழுவா இருக்கட்டும் சரி, நீங்க வந்துட்டு அதுலயும் உங்களுடைய கருத்துக்கள வந்து பகிரலாம். ஐயோ! நம்ம இந்த கதைய படிக்கலையே, நீ கருத்து பகிர முடியலையேன்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நீங்க அங்க வந்து உங்க கருத்துக்கள சொல்லுங்க. யாருக்காவது ஏதேனும் கருத்துக்கள்? ஓகே. சார் நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்லம்மா. நன்றிதான். ஓகே சார். ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த சந்திப்பில் நம்ம அடுத்த கலந்துரையாடலில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம்.
அதுவரை எல்லோருக்கும் பாய், குட் நைட். ரொம்ப நன்றி. அனைவருக்கும் நன்றி.